ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜய் ஃபேன்ஸ்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் மற்றும் சங்கீதா இருவருக்குள்ள என்னதான் நடக்குது? டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கான பின்னணி என்ன? இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர போறாங்களா அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்குது. இதுக்கான ஆன்சரை இன்னொரு தகவலையும் முக்கியமா பாத்திரலாம். கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கினது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, அது ஒரு குட் நியூஸா இருந்துச்சு. அடுத்த கட்டமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேருவாங்கன்னு பார்த்தா ஆகஸ்ட் 14ஆம் தேதி அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு நிலையா ஒரு விஷயத்த சொல்லவே முடியல. அப்படி கன்ஃபியூசிங்கா இருக்குது. இவங்க டைவர்ஸ் வாபஸ் வாங்கினதுக்கான பின்னணி சில காரணங்களை சொல்றாங்க. சில பேர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர போறாங்க, அதனால தான் வாங்கியிருக்காங்க. இன்னும் சில பேர் விஜய் அவர்கள் பணம் கொடுத்து மிரட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பொறுத்தளவுக்கு விஜய் அப்படி எல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். முக்கியமா எல்லாருக்கும் உள்ள கேள்வி, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர போறாங்களா இல்லையா? இந்த கேள்வி பல நாட்களா சமூக வலைத்தளங்கள்ல வலம் வந்துட்டு இருக்கு. ஒரு வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு ரிப்ளை சங்கீதா அவர்களுடைய க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளனாலுமே அந்த ப்ரூஃப காட்டுறோம் பாருங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவல் டைவர்ஸ் வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேருமே மனதார நாங்க ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்துல சொல்றது. அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி வீடியோ கால் வாயிலாக பேசியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க டைவர்ஸ் வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் நம்ம இதை வச்சு மட்டும் கன்ஃபார்ம் எல்லாம் பண்ண முடியாது. இன்னும் சில பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேக்குறீங்க, ஒரு வீடியோல ஒன்னா சேருவாங்கன்னு சொல்றீங்க, ஒரு வீடியோல டைவர்ஸ் வாங்க போறாங்கன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. இன்னும் சில பேர் ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அது ஒரு ஃபேக் ரூமர்ஸா இருந்தாங்க. அந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இது ஒரு ரூமரா பரவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா வீடியோ எல்லாத்தையுமே ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கே புரியும். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. டீடைலா நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னுமே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.